மரியாதைக்குரிய இந்த கெத்துல ரிஷிராஜே ஒரு கெத்து தான். கெத்துல வெற்றி பெற வேண்டும். என்னுடைய ஆசை, வேண்டுதல், பிரார்த்தனை எல்லாமே சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி வாழும், வளரும். தொழிலாளர்கள் தினமும் நிம்மதியோடு பசியார உண்பார்கள், குழந்தைகளை படிக்க வைப்பார்கள். இதுதான் என்னுடைய நோக்கம். அதனாலே தான் சிறு முதலீட்டு படங்களை ஆரம்பித்து கஷ்டப்பட்டு எடுக்க முடித்து ரிலீஸ் வரை வந்திருக்கிற, ரிலீஸ் செய்கிற அந்த தம்பிகள் அத்தனை பேர் வெற்றி பெற வேண்டும். எங்க ரிஷிராஜோ, அவரை சார்ந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் இந்த படம் வெற்றி பெற்றா அடுத்து படம் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த பணத்தை வேற எங்கேயுமே போய் முதலீடு பண்ண மாட்டாங்க. ரிஷிராஜ் ஏறக்குறைய ஒரு 10-12 படம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி தொடர்ந்து அவர் படம் எடுக்கிறாரு? அவருக்கு மட்டும் ஏது இந்த ஃபைனான்ஸ், ஏது இவருடைய திறமை? அந்த துணிச்சலோடு தொடர்ந்து என்ன சிரமம் வந்தாலும் கவலைப்படாமல் இந்த தமிழ் திரைப்படத்தின் மீது நம்பிக்கை வைத்து, அது பன்மொழி படங்கள், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு இவர் ஒரு பேன் இந்தியா, சிறு முதலீட்டு படத்திலே ஒரு பேன் இந்தியா ப்ரொடியூசர். அவர் ஏதோ முதலீடு திருப்பி பெறுகிறார். எனக்கு ரிஷிராஜ் அவர்கள் என்ன டெக்னிக்கலை வச்சிருக்காரோ என்னை ப்ரொடியூசருக்கெல்லாம் சொல்லணும், பாடம் நடத்தணும். ஏன்னா பல பேர் பணம் போட்டு படம் எடுத்துறாங்க, எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா படம் இல்லை, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, ஓட்டுறதுக்கு தியேட்டர் இல்லை. அப்போ இப்போ ஏறக்குறைய ஒரு 1000-1200 ப்ரொடியூசர் படம் எடுத்துட்டு தத்தளிச்சுட்டு இருக்காங்க. அதுல எல்லா படமும் முடியாது, சில படங்கள்லாம் சரியாவே இல்லை, நம்ம ஒத்துக்கணும். ஆனால் நல்ல படங்கள் ஏராளமாக இருக்கு. பல ப்ரொடியூசர்ஸ், இயக்குநர்கள் நல்ல முறையில் படம் எடுத்திருக்காங்க. அந்த படம்லாம் ரிலீஸ் பண்ண முடியலையே தான் என்னுடைய வேதனை, வருத்தம். இதில் ரிஷிராஜ் அவர்கள் நல்ல படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் செய்கிற திறமையும் திண்மையும் பெற்றிருக்கிறார்கள். அதை எல்லாருக்கும் சொல்லணும். அந்த ரகசிய ரிஷி மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு புதையில காக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் அக்கறை உள்ளவர், ப்ரொடியூசருக்காக பல நேரங்களில் வாதாடி இருப்பவர். ஏன் எங்கிட்டே பல நேரம் சண்டை போட்டிருக்கார். பிறகு சாரி அப்படின்ட்டு போயிடுவார். அவர் சண்டை போட்டது நான் பெருசாக எடுத்துக்கிட்டு வருத்தமாக இருப்பேன். அவர் ரொம்ப ஈஸியாக சாரி சார் அப்படின்ட்டு போயிடுவார். ஓகே ரைட்டு. அந்த குணம் இருக்கணும். நடந்ததை மறந்து நல்லதை தொடர்ந்து நினைக்கிற அந்த நல்ல குணம் இருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த படம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு ஸ்நேகனை கேட்டேன், என்னோட அருமை தம்பி விஜயனை கேட்டேன். நல்லா இருக்குன்னாங்க. ஆக்ஷன் பண்ணாங்க. ஆக்ஷன் படம் ஓரளவுக்கு கூட இங்கே மலையாளம், ஹிந்திலேயே இப்போ கொஞ்சம் நல்ல மாதிரியாக போகுது. ஆக்ஷன் படங்கள்லாம் தெலுங்குலேயே நல்லா போகுது. அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகி அசலும் லாபமும் கிடைக்க வேண்டும். கேட்டால் ரிஷிராஜும் அவரை சார்ந்த ப்ரொடியூசர், நண்பர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அடுத்த படத்துக்கு இப்போவே பூஜை போட்டுருவோம். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான், சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் நம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் திரையுலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தொழிலாளர்கள் பசியின்றி உணவு அருந்து கொண்டே இருக்கிறார்கள். தடையின்றி குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது என் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் தான். ஏன்னா இந்த படம் ஓடி அசல் வந்தா கூட அடுத்த ப்ராஜெக்ட் தான் இவங்க போயிடுவாங்க. ஆனால் பெரிய பெரிய நடிகர்களுக்கு நீ கொடுக்கிற சம்பளம் எங்கே வருகிறது? திரையுலகத்துக்கு வருதா? அந்த படத்தை முதலீடு பண்ண யாரா தயாரா இருக்காங்களா? அந்த பணத்தை கோடி 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 பணத்தை எங்க கொண்டு வா? அது இண்டஸ்ட்ரியில இருந்து ஒதுக்கிடுது. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரதில்லை.
இன்னும் இங்க 100 கோடியை நம்ம ப்ரொடியூசர் கணக்கு பார்க்கறான். 100 கோடி சம்பளம் கொடுத்தா இன்னும் ஒரு 100 கோடி போட்டு படம் எடுக்கணும். அதாவது ஒரே அக்கிரமம் தமிழ்நாட்டில் தாங்க. ஹீரோக்களுக்கு 60% 70% சம்பளம், 30-40% படம் தயாரிக்கிறது. இந்த அக்கிரமம் அநியாயம் இந்த தமிழ்நாட்டில் தாங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து சில ஹீரோ தெலுங்குக்கு போன பிறகு சம்பளம் உயர்த்தந்தால அங்க இருக்கிற ப்ரொடியூசர் கவுன்சில், சேம்பர் எல்லாம் ஒன்றை சேர்ந்து ஸ்ட்ரைக். இப்போ 4 நாளா தெலுங்குல படப்பிடிப்பு நடக்கவில்லை. ஏனென்றால் அங்கு ஆண்மை உள்ளவர்கள், ஆளுமை திறம் உள்ளவர்கள் அங்க இருக்காங்க. நடிகருடைய டாமினேஷன் அங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, தெலுங்கு நடிகர்கள் ரொம்ப அட்ஜஸ்டபிள், ரொம்ப அட்ஜஸ்டபிள். அவங்க சம்பளம் முன்னாலெல்லாம் 100 கோடியில் ஒரு படம் தயாரித்தா 30 கோடிக்குள்ளதான் சம்பளம் வாங்கினாங்க. 70 கோடி பட தயாரிப்பு, மற்ற செலவுகள் தான். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ஒண்டிதான் 60-70% சம்பளத்துக்கு போனா 30% படம் தயாரிச்சா அது என்ன கழுத படமா இருக்கும்? எப்படி அந்த படம் வெற்றி பெறும்? கன்னடத்திலே ஒரு யாஷ் என்ற ஒரு ஹீரோ KGF 2 என்ற ஒரு படம் எடுக்கும் போது பட தயாரிப்பாளர் சம்பளம் கேட்கிறாராம். எவ்வளவு? இல்ல எனக்கு வாங்க, ஏன்னா KGF 1 மிகப்பெரிய வெற்றி. இப்ப எனக்கு சம்பளம் நீங்க கொடுக்க வேண்டாம், என் சம்பளம் என்னவோ அதை போட்டு படம் எடுங்க, நல்லா செலவு பண்ணுங்க, படம் வெற்றி பெற்று ஓடி வெற்றி பெற்றா எனக்கு பங்கு கொடுங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங், என்ன ஹீரோங்க. அந்த தம்பி சின்னவனா இருப்பான், அவன் கால் தொட்டு வணங்க நான் விரும்புகிறேன், கால் தொட்டு வணங்க விரும்புகிறேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வாழணும். நீ முதல்ல வட்டிக்கு வாங்கி அங்க பணத்தை கொடுத்துரு. ஏன்னா என் ப்ரொடியூசர் பூரா வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்குறான், எவனை அசல் வச்சுட்டு படம் எடுக்கல. அப்போ ஆரம்ப நாள்ல நீ வட்டிக்கு வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துறா ஹீரோ ஹீரோயினுக்கு, படம் முடிக்க எவ்வளவு நாள் ஆகுது? 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. நீங்க உடனே டேட் கொடுக்கல, 6 மாசம் பொறுத்து தான் காட்சி கொடுக்குறீங்க. அப்போ வண்டி ஏறிட்டே மலை போல ஏறிட்டு, வியாபாரம் இல்லை. கடைசியில டப்பிங் முன்னால உங்களுக்கு பணம் வேணும். உங்களை நம்பி ப்ரொடியூசர் படம் எடுக்கிறான், உங்களை நம்பி ப்ரொடியூசர் படம் எடுத்தா வியாபாரம் ஆகல, டப்பிங்குள்ள பணம் எப்படி கொடுக்க முடியும்? எல்லா ஏரியா வியாபாரம் ஆகி பணம் இருந்தா அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். நடிக்கிறவர்கள் உழைப்பவர்களுக்கு பணம் கண்டிப்பாக ப்ரொடியூசர் கொடுத்தாக வேண்டும். அது வியாபாரம் ஆகி ரிலீஸ் நேரத்தில் கொடுக்கணும். நீயும் ஒரு முதலீடு தானே, அது எப்படி டப்பிங்? சார் ஒரு பையன் சார், புது பையன் விஜயன், தம்பி விஜயன் தோப்பா மாதிரி தலையை வச்சுக்கிட்டு இங்க கேட்காம எங்க பார்த்துட்டு அவங்க ஏதோ தோப்பா போட்டுட்டு ஒருத்து வராங்கன்னு நினைச்சேன். இது வெள்ள முடி, எப்பவுமே கருப்பு முடியல பார்த்தாங்க. ஏன்னா கேட்டா அண்ணனை வெள்ள முடி ஆயிட்டீங்களா, அதனால நானும் வெள்ள முடி ஆயிட்டேன். மேட்சிங். ஒரு பையன் புதுசா ஒரு படம், பால் எடுக்கிற படம் இல்ல அது, பால். நம்ம பால் பேர் என்ன? நம்ம ஒரு பால் இருக்காங்கடா, அமலா பால், அட கம்முன்னு இருப்பான். இவன்டா நம்ம உள்ளே உயரமா வருவான்டா. முன்ன கூட ஒரு படம் பிரச்சனையாச்சு, எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவான், அவசியம் இல்லாத. இது பார் ஒரு பேரை தெரிஞ்சுக்காம இருக்கான். சரி, ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், இப்போ படம் எடுத்திருக்காரு, யாரோ ஒரு தம்பியை போட்டு படம் 12 லட்சம் சார். அந்த தம்பி புது பையன், சம்பளம் 12 லட்சம் சார். அக்ரிமெண்ட்ல என்ன போடுறாங்க? அக்ரிமெண்ட் போட்டுதான் 8 லட்சம் பிஃபோர் ஷூட்டிங், 8 லட்சம் பிஃபோர் ஷூட்டிங், 4 லட்சம் பிஃபோர் ரிலீஸ். இந்த பிஃபோர் ஷூட்டிங் உள்ள 12 லட்சம் வாங்கிட்டான் சார். 9 லட்சம் கொடுத்துட்டு 3 நாள் காட்சிக்கு ப்ரொடியூசர் கெஞ்சுறாரு, சார் அக்ரிமெண்ட் படி 4 லட்சம் பிஃபோர் ரிலீஸ் தானே சார், பிஃபோர் ஷூட்டிங் 8 லட்சம் தானே, 8 9 கொடுத்துட்டேன், நீங்க இப்போ 3 லட்சம் கேட்கறீங்களா? டேட் கொடுக்க மாட்டேன், 3 நாள் கொடுத்தா ஷூட்டிங் முடிச்சிருவேன்னா முடியாது, 3 லட்சம் கொடுத்தாதான். அதுல எங்க செக்ரட்டரி ஒருத்தர், எங்க தயாரிப்பாளர் சமிதி பாதுகாவலர் டே பாலாஜி கேட்டுக்கோ, அந்த செக்ரட்டரி என்ன சொல்ற, சார் குத்து ஒழிங்க சார், காட்சிக்கு ஷூட்டிங் முடியுது, நீ எதுக்குடா செக்ரட்டரி அங்க தயாரிப்பாளருக்கு பாதுகாப்பு கொடுக்காம யாரா நீ நடிகருக்கு புரோக்கர் வேலை பார்க்கிற? செக்ரட்டரி சொல்றாயா, கொடுத்த வேலையை வாங்கிடுங்க. எதுக்குடா கொடுக்கணும்? அப்புறம் எதுக்குடா அக்ரிமெண்ட் போடுறது?
புரோக்கர் பயல்கள்லாம் பதவியில் வந்து உட்கார்ந்துட்டு நடிகனுக்கு நடிகைக்கு சாதகமாக பண்ணிட்டு போறீங்க, ப்ரொடியூசரை கால் வாங்குறீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்தாங்க. ஏன்னா அவன் சொல்றான், நான் காசு கொடுத்ததாங்க ஓட்டு வாங்கினேன், நான் ஒன்று அவன் சும்மா போடல, ப்ரொடியூசரே காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டான், அதனால எனக்கு ஒன்றும் செய்யணும்னு அக்கறை இல்லைங்கிறான். அப்படி ஆயிடுச்சு கேவலம். அதனால நேர்மையானவர்கள் வீரம் மிக்கவர்கள் ஒன்றும் பண்ண முடியல. ஆகவே அங்க ஆந்திராவில் அட்வான்ஸ் ஒன்று சின்ன அம்மன் கொடுக்குறாங்க ஹீரோவுக்கு. பிறகு பிஃபோர் ரிலீஸ் அங்கே தம்பிக்கு தெரியும் விஜயனுக்கு மேக்சிமம் அதிகப்படியா ஹீரோஸ் பிஃபோர் ரிலீஸ் அங்கே அப்போ வட்டிக்கு வாங்குறது குறையும். அதை தமிழ்நாட்டில் இருக்க ஈர்க்கோல் தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். ப்ரொடியூசருக்கு அதிகமாக பேர்டன் கொடுக்காதீங்க. இப்போ என்ன பண்ணுச்சு, இங்கே இருக்கிற நடிகர்கள் அங்கே போயின உடனே 120 கோடி 50 கோடி 70 கோடி ஏறிட்டான். இங்கே பேரம் பேசுகிறாங்க நம்மால். சார் முன்ன நீங்கள் 70 தானோ, நீங்கள் போன படம் 50 கொடுத்தீங்க, இப்போ 75. சார் 75 பிஸ்னஸில் சார் ஒரு 60 வச்சுங்க. அந்த பேரம் பேசுகிறாங்க எங்கால். எனக்கு கணக்கு தெரியும், என்ன கொடுத்தா என்ன வியாபாரம் ஆகும், எவ்வளோ லாஸ் ஆகும் எங்கள் ஆளுக்கு போடுறத கொஞ்சம் கேட்பான். அதனால இப்போ விட்டுட்டு தெலுங்கு போக போயிட்டாங்க. தெலுங்கு ஹீரோ சார் இவங்க 1:20 கேட்குறியா, இந்த பெட்டுக்கொண்டி டிஸ்கொண்டி கொடுத்த உடனே போயிட்டாங்களா. இப்போ அங்கே இருக்கிற இதை பார்த்து அந்த வியாதி அங்கே பரவிடுச்சா, அவங்கள ஏற்றிட்டாங்களா. ஆனால் அங்கே இருக்கிற ப்ரொடியூசர் வீரமானவன் ஆம்பளை ஸ்ட்ரைக் அறிவிச்சான். முடியாது, அந்த சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு இப்போ 4 நாளாக நடக்குது சார். அந்த ப்ரொடியூசர் சேம்பர் தலைவர்கள் எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன். வீரத்தோடு இருங்கள், விட்டுக் கொடுக்காதீர்கள். 6 மாசம் முகத்தில் மேக்கப் போடாம வறண்டு போகட்டும், சீட்டாடியே செத்து போகட்டும், தன்னேற்றிய க்ளோஸ் ஆகட்டும். என்ன படப்பிடிப்புலாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை அநியாயங்க, ப்ரொடியூசர் கொடுமைப்படுத்துறாங்க. எங்க இருந்து கொண்டாடுவான் ப்ரொடியூசர் பணத்தை? எத்தனை அடமானம் வைப்பான் சார் வீட்டை? எவ்வளவு பாட்டியா சார்? இப்போ படம் எல்லாத்தையும் முடிச்சுதான் சார். 3 லட்சம் இல்லை சார் இப்போ ஷூட்டிங் முடிக்க. நேற்று என்கிட்ட வந்து ப்ரொடியூசர் கெஞ்சுறான், என்கிட்டயும் பணம் இல்லை, இருந்தா உடனே கொடுத்துருப்பேன். 3 லட்சம் சார் படம் முடியுது. எவ்வளவு வேதனைப்படுறாங்க ப்ரொடியூசர் என்பதை மனதில் வைத்து தயவு செய்து மனிதாபிமானம், மனித நேயம், மனித தர்மம் உள்ளவன் தான் உண்மையான மனிதன். நீ சும்மா கோட்டு சுட்டு போட்டு பணக்கார வேஷம் போட்டினா அதெல்லாம் மனிதன், அது மிருகத்துக்கு சமம் என்பதை சொல்லி கெத்துல, அது யாருடைய கெத்துல வாழ்ந்திருக்கோம்? ரிஷிராஜ், அந்த ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா இருந்து ஒற்றுமையா செஞ்சிருந்தா தான் இந்த படம் இன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அளவுக்கு வந்திருக்கும். நான் எல்லோரையும் பாராட்டுகிறேன். நான் யாரையும் தாக்கி பேசணும், குறைச்சி பேசுகிற எண்ணம் சத்தியமா எனக்கு இல்லை. என் சினிமாவை காப்பாற்றுங்கள், சினிமாவை காத்து இன்னும் படங்கள் வரட்டும், புதுசாக வரட்டும், எடுக்க வரட்டும். இதில் சம்பாதிக்கிற பணத்தை தர்மம் கொஞ்சம் செய்யுங்கள். உன் குடும்பம் குழந்தைங்க நல்லா இருக்கும். நாம எல்லாருமே நமக்கு தெரியாமலே பாவம் பண்றோம். அதுல பெரிய ஆளுங்க நிறைய பாவம் பண்றாங்க, கோடியா வாங்குறவங்க எக்கச்சக்கமா பாவம் பண்றாங்க. அதனால தர்மம் ஒன்றிதான் சார். வீட்டில் உள்ள அழுக்கையும் உடலில் உள்ள அழுக்கையும் போக்குவது நீர், தண்ணீர். தரையில் உள்ள அழுக்கை மழை பெய்து அழுக்கை எல்லாம் ஒதுக்குகிறது, சுத்தமாக்குகிறது. உடம்பு அழுக்கு குளிப்பதாலே, நீர் குளிப்பதாலே போகிறது. வீட்டில் உள்ள அழுக்கு கழுவி விடுவாத நீரால் கழுவி விடுவதால் போகுது. ஏ மனிதனே, நீ செய்த பாவங்கள், நீ தர்மம் செய்தால்தான் அந்த பாவம் ஒழியும். ஆகவே தர்மம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த படம் சிறப்பாக ஓடி வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள்.